அவன் தாண்டி ஃபஸ்ட்டாக விஷ் பண்ணான். என்னடி ஒரே இருட்டாக இருக்கு? அட்டாட்டா தாண்டா மட்டும் பட்டை வச்சு தரீங்களா? ஏய் க்யூட்ல. தேங்க்ஸ். பை. செம்மாடா. உன் ஆள் என்ன சொன்னா? நான் பண்ண தெரிஞ்சா தானே. டேய், நீ என் படத்தை எடுத்தது இதனால நான் எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்குது, இதெல்லாம் கூட எனக்கு ஓகேடா. ஆனால் இதான் மச்சான் நிறைய ஏற்றுக்கணும். இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே மச்சி, ரோட்டில் ஒருத்தர் கை இன்னொருத்தர் பிடிச்சி நடந்து போகும்போதும், பஸ்ஸில் ஒருத்தர் மடியில் இன்னொருத்தர் மாறி மாறி படுத்து தூங்கிட்டு போகும்போதும், ஏன் 24 மணி நேரமும் ஃபோனில் திரும்ப திரும்ப பேசும்போதும் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவள் நம்மளை எப்படா பாப்பான்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கும்போது அப்படியே முடி ஒதுக்குற மாதிரி ஒரு பார்வை பாப்பா பாரு, அந்த ஃபீலே வேற மச்சான். உனக்கெல்லாம் புரியாதா? இதெல்லாம் நல்லா பேசு, ஆனால் நேரில் பேசணும் மட்டும் பேசாது. நீ வேணா பாரு, ஒரு நாள் எவனாவது கீர் சைக்கிளில் வந்து வீலிங் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போகிறான். சரிடா, இதே இடத்துல உன் ஆள் இப்படி போகிறான், என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? எப்பவும் போல் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். டேய், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிட்டு வா. அப்படி அவள் கண் பார்க்குற இடம்லாமும் அவள் கால் நடக்கிற திசையெல்லாமும் என்னோட கால்களும் சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிது. அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிது. மந்த்லி எக்ஸாம்ஸ், ரிவிஷன் எக்ஸாம்ஸ்னு ஒரு வழியாக என் ஸ்கூல் முடிவுக்கு வந்துச்சு. அன்றைக்கி எங்களுக்கு ஃபேர்வெல் டே. நான் அவகிட்ட என் காதலை சொல்ல வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவள் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தா, எனக்கு நேராக வந்துட்டு இருந்தா. அவளுக்கு தெரியும் நான் எல்லா சொல்ல தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு. இவ்வளோ நேரமும் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக தான் இருந்தேன். ஆனால் அவள் கிட்ட வர வர என் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிது, என் நெஞ்சு பதற ஆரம்பிச்சது. ராகுலே, இன்னைக்கு செம்மையா இருக்கிற. എവിടെങ്കിലും പുറത്ത് പോയിട്ട് പോയാലോ? எங்க யாருங்க அது? அவங்க தான் அவள் லவர். என்னங்க சொல்றீங்க? நான் தான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. வா, நீ தான் மிஸ் பண்ணிட்டடா. ஏன்டா அழுகுற? டேய், என்னடா ஆச்சு சொல்றா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க போகிறதில்ல. இங்கிருந்து அவளை நினச்சிட்டு இருக்கிறத விட வெளியே போய் அவளை மறக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ வெளியூரில் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஆனால் அவளை மறக்க மட்டும் முடியல. எல்லாரோட காதல் கதையிலே ஒரு முடிவு இருக்கும். ஆனால் அந்த முடிவை நம்ம எழுதுகிறோமா இல்லை கடவுள் எழுதுறாருன்ட்டு யாருக்கும் தெரியாது. என்னோட கதையோட முடிவு அன்னைக்கு அப்படி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காய்ஸ், இன்னைக்கு ப்ராக்டிஸ் போதும், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
அனிருத் உங்களை தான். அனிருத் இல்லை, சாரி, நீங்கள் அனிருத் தானே? மலையாளம் தெரியுங்க, எப்படி? கற்றுக்கிட்டேன் ஒரு டைம். எனக்கு ஞாபகம் இருக்கா? பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறீங்க. ஸ்கூல் டைமில் பின்னாலலாம் சுற்றுனீங்க, எல்லாம் டைம் பாஸுக்கு தானா? எங்க அப்படிலாம் இல்லைங்க. சரி சரி, கூல் கூல், சும்மா தாங்க சொன்னேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. ஓ, அப்போ லவ்வெல்லாம் எப்படி போகுது? லவ்வா ஒரு டைம் பட்டதே போதுங்க. ஆஹா, அப்படி என்னங்க பட்டீங்க? வால் வந்துட்டார் பாருங்க. யார் சொன்னாது என் ஆளுன்னு? அவர் என் அண்ணங்க. எங்க பொய் சொல்லாதீங்க, உங்கள் வீட்டு பக்கம்லாம் நான் வந்திருக்கேன், அவரை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்தா எப்படி இருப்பாங்க? அவர் என் பெரியம்மா பையங்க. அப்பப்போ இந்த பக்கம் வந்தா, இல்லைனா ஃப்ரீயாக இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போக வருவார். சரி சரி, அண்ணாக்கு பசங்கிட்ட பேசினா பிடிக்காது, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன், பாய். ஐயோ, இதான் என் நம்பர், மறக்காமல் கால் பண்ணுங்க, பாய். ஆதிரா வைப்பண்ணா, அன்னைக்கு அடுத்த நாளே அவட்ட போய் கேட்டிருக்கணும். பின்னாடி என்ன எழுதுனா? என்னடா புரியலையா? நீ என்னை பார்த்த அன்னைக்கே நான் உன்னை பார்த்தேன்டா, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணவில்லை. பிடிச்சிருந்துச்சுடா. லவ் பண்ணுறேன்ற பேரில் டிஸ்டர்ப் பண்ணுற பசங்க மத்தியில் உன் காதல் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். உன்னோட இன்னசென்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுடா. என்னோடய பர்த்டே அன்னைக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணப்போவே உன்கிட்ட என் லவ்வை சொல்லியிருப்பேன். எனக்கும் தயக்கம்லாம் இருக்கும்ல. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்ன போயால நீ என்னை விட்டு போன. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் உன்னை ரீச் பண்ண முடியல. ஆனால் நீ என்னை விட்டு போனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு பிளேயராக ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஸ்கூலில் ஒரு கோச்சாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உனக்காக. லவ் யூடா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா?